ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால் கொதிச்சிட்ருக்கு, பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வருது பால். பதங்கி விதை, சூரியகாந்தி பூ விதை, ரெட் ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் எல்லாம் வறுத்து பொடி பண்ணிய பவுடர். நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்ச்சிய பால் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாம். சப்ஸா சீட் சேர்த்தும் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்லேயும் கூட குடிச்சிக்கலாம். சூப்பர் வாசனைங்க. மார்னிங் ஆவல் சுண்டல், இது கடையில் வாங்கினதாங்க. சிம்பிளாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது. இது கருப்பு உளுந்து உருண்டை, இதுவும் வாங்கினது தான். சூப்பராக இருக்குது. ஏன்னா இவங்க சர்க்கரை சேர்த்து செஞ்சிடறாங்க. நம்மளே வீட்டில் செஞ்சோம்னா வெல்லம் சேர்த்துக்கங்க. சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியானது. இது சர்க்கரைங்கிறதுனால பார்க்க கலர் அழகாக இருக்குது. அதே மாதிரி மதியம் சாதம், கத்திரிக்காய் குழம்பு மட்டும்தான். தயிர் இருக்குது, அதனால் விட்டாச்சு. அடுத்து சாப்பிட்டுட்டு இது பாப்பா ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறா. பேப்பர் வச்சு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி இப்போ ஃபேன் சவுண்ட் வேறு, அப்புறம் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். நீ பண்ணு. இது நல்லா திக்காகவும் இருக்குது. மெலிசான பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பேப்பர் எதுலனாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பரை நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு இதை ஈக்குவலாக வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கா இப்படி மடிச்சது. நெக்ஸ்ட் இதையும் நல்லா ஈக்குவலாக எல்லா எட்ஜும் ஒன்றாகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த எட்ஜை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கோடு தெரியும். இந்த கோடும் நேராக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நல்லா இங்கேயும் டேமேஜ் ஆகாத மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஹோல் வச்சு கரெக்டாக இந்த கோடும் நெய்யில் இருக்க கோடும் ஈக்குவலாக இருக்கணும். பார்த்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். எதுவுமே எக்கு தப்பாக இருக்காது. இப்போ ஈக்குவலாக நடுவில் இங்கே ஒன்று எடுத்தால் இங்கே ஒன்று இருக்கும், இந்த பக்கம் எடுத்தால் இங்கே ஒன்று இருக்கும். இப்போ நடுவில் நம்மளுக்கு கோடு தெரியும்ல, அதில் கரெக்டாக இப்படி வச்சு இப்படி
ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை இப்படி கரெக்டாக இதே மாதிரி ஈக்குவல் லைனுக்குள்ளே வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டர்ன் டு பேக் சைட். அதே மாதிரி ஈக்குவலாக இதை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதையும் ஈக்குவலாக இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது ஒரு A4 ஷீட் மாதிரியான ஷீட், அதனால் லைட்டாக அழுத்தத்துக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மல் பேப்பரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணோம்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாக்ஸ். இப்போ இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டர்ன் பண்ணிட்டு இந்த பார்ட்டை இப்படி டுவர்ட்ஸாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கோனை கரெக்டாக பண்ணோம்னா நேராக வந்துடும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு குட்டியாக அழகாக பாக்கெட்டில் கூட வேணும்னா எந்த இடத்துக்கு வேணாலும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 இதையும் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு நம்ம வேணுங்கிற திங்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் கூட வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். குட்டி பாக்ஸ் மாதிரி கலர் பென்சில், கிரையான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணா வச்சுக்கலாம். இதில் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இடம் கிடைக்கும். பேப்பர் நம்மளுக்கு எவ்வளோ சேருமோ அவ்வளோ இடம் கிடைக்கும். ஹேண்டில் எடுத்துக்காட்டு இது மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு இப்படி இதை வச்சு இந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்கலாம். அதுக்கு ஒன்றும் போதுமான அளவு திங்ஸு, கிரையான்ஸ், கலர் பென்சில் எவ்வளோ நாளும் வச்சு தூக்கிக்கலாம். ஈக்குவலாக வெயிட்டும் இருக்கும். அப்புறம் ஹேர் பேண்டு அந்த மாதிரி இதில் வச்சு கழட்டி வச்சு யூஸ் எடுத்துக்கிறதுக்கு என்ன பீனட்டோட ஷெல்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சார்ட் பேப்பரில் பண்ணணும்னா கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸாகவும் நல்ல இதாக இருக்கும், ஸ்பேசியஸாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் எடுத்து வச்சிடலான்னு நினச்சோம்னா இப்படி டோர்ச் பண்ணிட்டு இந்த இடம் இருக்கும்ல இப்படி ஃபோல்ட் இப்படி டச் பண்ணாவே ஃபோல்ட் ஆகிடுச்சியா. ஃபோல்ட் பண்ணி சிம்பிளாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்.